நாம யூஸ் பண்ற Facebookல மணி வந்து ஏர்ன் பண்ண முடியுமா? கண்டிப்பா மணி வந்து ஏர்ன் பண்ண முடியுங்க. இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இப்ப ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ப்ரூஃபும் காட்டுறேன். இதுல வந்து எவ்வளோ வந்து ஏர்ன் பண்றது அப்படின்னு. ஸோ நான் ஃபைனலா காட்டுவேன். இப்ப இதுல எப்படி ஏர்ன் பண்றது அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு Facebook ப்ரொஃபைல் இருக்கும். ஜஸ்ட் அத வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. அது ஓப்பன் பண்ணிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைலாவும் வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க பேஜாவும் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பேஜ்ல பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அதுலயும் ஏர்ன் பண்ணலாம். ப்ரொஃபைல்லயுமே ஏர்ன் பண்ணலாம். என்ன ஒண்ணுன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஏர்ன் பண்றதா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு புரொஃபஷனல் மோடா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு உங்களுக்கு ப்ரொபஷனல் மோடா கன்வெர்ட் பண்ண தெரியல அப்படின்னா, நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பண்ணி தரேன். ஸோ அத வீடியோவும் பார்த்தீங்கன்னா, அடுத்த வீடியோ கண்டிப்பா போடுவேன். ஸோ ப்ரொபஷனல் வீடியோ எப்படி வந்து கன்வெர்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அவங்க கண்டிப்பா போடுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல எப்படி வந்து ஏர்ன் பண்றது அப்படின்னா, ஜஸ்ட் நான் வந்து டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம மானிட்டேஷன் ஆகல. இன்னொரு சேனல் நான் உங்களுக்கு காட்டுறேன். மானிட்டேஷன் ஆனது. இது நம்மளுது வந்து 2வது சேனல். ஸோ இதுல வந்து என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு? இதுல எப்படி ஏர்ன் பண்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, மேல பார்த்தீங்கன்னா, மானிட்டைசேஷன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பதிலா சில கிரைட்டீரியா வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இதில தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எர்ன் பண்ண முடியும். இதில பார்த்தீங்கன்னா வந்து கன்டென்ட் மானிட்டைசேஷன், ஸ்டாரு, சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருக்கும். இது 3லயுமே நம்ம அதில எர்ன் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் மானிட்டைசேஷன் தான் எர்ன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எனேபிள் ஆவறது பதிலா ஸ்டார் தான் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகும். இதுக்கு என்ன கிரைட்டீரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ உங்களுக்கு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா 500 ஃபாலோவர்ஸ் இருந்தா மட்டும் தான் இது பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகும். இதில பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்தியா வந்து எலிஜிபிள்ங்கிறதுனால ஃபர்ஸ்ட்டு வந்து டிக் ஆயிருச்சு. 2வது பார்த்தீங்கன்னா 500 ஃபாலோவர்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஸோ அது வந்து பிரச்சனை இல்ல. அது டக்குனு வந்துருவாங்க Facebookங்கிறதுனால. 3வதா பார்த்தீங்கன்னா, இந்த 500 சப்ஸ்கிரைபரும் 30 நாளைக்கு உள்ள வரணும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 30 நாளைக்குள்ள வந்துருச்சு. ஆனா இது இன்னும் கம்ப்ளீட் ஆவல அப்படின்னா, ஏன்னா ஸோ இந்த மந்த் முடியும்போது தான் பார்த்தீங்கன்னா, இது நமக்கு எனேபிள் ஆகும். ஸோ இது எனேபிள் ஆயிருச்சுன்னா, நீங்க போடுற வீடியோஸ், ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வர ஆரம்பிக்கும். அதாவது ஸ்டார்ல வந்து உங்க போஸ்ட் புடிச்சு போய் சென்ட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும். ஸோ Facebook மூலியமா பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வராது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் மானிட்டைசேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, Facebookல இருந்து குடுப்பாங்க. ஆட் ரெவென்யூ மூலியமா உங்களுக்கு வரும். ஸோ இதில வந்து உங்களோட வீடியோஸ் எவ்வளோ வியூஸ் போகுதோ, ஃபோட்டோஸ் எவ்வளோ லைக்ஸ், கமெண்ட்ஸ் போகுதோ, அதுக்கேத்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, இதில வந்து அமௌண்ட் உங்களுக்கு வரும். ஸோ நம்ம இப்போ வந்து உங்களுக்கு ப்ரூஃப் வந்து காட்ட போறோம் வாங்க. ஸோ நான் எர்ன் பண்ணிட்டு இருக்கிற அக்கவுண்ட் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இது நம்ம வந்து எர்ன் பண்ணிட்டு இருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, $26 பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 28 நாள்ல வந்து எர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இது எர்ன் பண்றது பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ், வீடியோஸ் அப்லோட் பண்றது மூலியமா எர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மானிட்டைசேஷன் வந்துடுறேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆயிருச்சு. நான் ஃபர்ஸ்ட்டு காட்டுனது பார்த்தீங்கன்னா, எதுவுமே எனேபிள் ஆயிருக்காது. ஸோ அது பார்த்தீங்கன்னா, நம்மளது 2வது சேனல் தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு சேனல் பார்த்தீங்கன்னா, எனேபிள் ஆயிருச்சு. இப்ப நீங்களே பார்த்தீங்கன்னா, உங்க பேமெண்ட் ப்ரூஃப் வந்து காட்டுறேன். யாரும் உங்களுக்கு வந்து காட்ட மாட்டாங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா, $28 பார்த்தீங்கன்னா எர்ன் பண்ணியிருக்கேன். இது அது மட்டும் இல்லாம, நான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ எர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதில எல்லாமே பார்த்தீங்கன்னா எர்ன் பண்ணலாம். நம்ம போடுற ஃபோட்டோஸ்ல இருந்து வீடியோஸ் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வரும். ஸோ அதையும் டீட்டெயிலா உங்களுக்கு காட்டிடுறேன் வாங்க. இங்க பாருங்க கன்டென்ட் மானிட்டைசேஷன் சொல்லியிருக்கா. நான் பார்த்த ஃபோட்டோஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா $17. ஸோ ரீல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா $8 அந்த மாரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாரி எர்ன் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு வீடியோ வேணும். ஸோ அது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா Facebookல எர்ன் பண்ணலாம். YouTubeல வீடியோ வச்சு போடுறீங்க அப்படின்னா, Instagramல போடுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இதுலயும் பார்த்தீங்கன்னா எர்ன் பண்ணலாம். ஸோ அது எப்படி எர்ன் பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா, ஃபுல் வீடியோன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் கமெண்ட் பண்றாங்கன்னு பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி என்னால வீடியோ வந்து போட முடியும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா Facebookல மணி எர்ன் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ வேணும்னா, ஃபுல் வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோல கண்டிப்பா போடுறேன்.